வெல்கம் டு வனரோஜா டெய்லரிங். வணக்கம். போன வீடியோவில் பார்த்தது இந்த ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வெட்டினோம். இப்படி அளவு ப்ளவுஸை மேலே போட்டு அப்படி நம்ம அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்தோம். இந்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸு வைக்காமல் பாடியில் மார்பு சுற்றளவு அளவு எடுத்து அதை ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். இப்போ நம்ம உடம்புல மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி டேப் எடுத்துக்கிட்டு இப்படி அக்குள் பகுதிக்கிட்ட 2 அக்குள் பகுதிக்கு அடியிலையும் டேப் விட்டுக்கணும். இப்படி ரவுண்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும், பிடிச்சிக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக, அதாவது இறுக்கியும் பிடிக்கக்கூடாது, டேப்பை லூஸாகவும் விடக்கூடாது, நார்மலாக நம்ம இப்படி இருக்கவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. நார்மலாக டேப்பு வச்சு என்ன அளவு வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இதில் 38 இன்ச்சு வருது. இந்த மாதிரி நம்ம மார்பு சுற்றளவு எடுத்துக்கணும். இப்போ கிளாத்தில் மார்க் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம இது மாதிரி ஒரு மீட்ரு லைனிங் கிளாத் எடுத்துருக்கோம். நல்லா அயன் பண்ணி எடுத்துருக்குறோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு கீழே நம்ம லெவல் பண்ணிக்கணும். கரெக்டாக எல் ஸ்கேல் வச்சு இந்த போட்டு துணியை கரெக்டாக லெவல் பண்ணிக்கணும். மார்பு சுற்றளவு எவ்வளோன்னா 38 இன்ச்சு மார்பு சுற்றளவு. ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். ப்ளவுஸோட பின் உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 14 இருக்குது. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 14.5. மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பக்க கழுத்து, ஷோல்டரு இது மார்க் பண்ணணும். இப்போ இதை தான் நம்ம இந்த மார்பு சுற்றளவு வச்சு எவ்வளோ அளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இந்த 38 மார்பு சுற்றளவு 38 இருக்குது இல்லைங்களா, இந்த 38 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 38 டிவைடர் 6, 6.33 வருது. ஈக்குவல் டு 6.33 வருது. 6.5க்கு கம்மியாக வருது, 6.25க்கு கொஞ்சம் எச்சா வருது. நம்ம 6.25 வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஷோல்டரோட அளவு 6.25. இப்போ இந்த பக்க கழுத்து எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்க்கணும். இந்த 6.25 அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இது 3.16, அதாவது 3.25க்கு கம்மியாக வருது, 3க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. கழுத்து அகலமாக வேணுங்கிறவங்க 3 வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் குறுகி வேணுங்கிறவங்க
2.25 வச்சுக்கலாம். 2.25 வைக்கலாம், 3 வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் பகுதி மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பின்கழுத்து உயரம். பின்கழுத்து உயரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பின்கழுத்து உயரம் தேவையோ அது வச்சுக்கலாம். இப்போ நான் 9.5 மார்க் பண்ணுறேன். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 9.5, அதே நேர் இங்கேருந்து 9.5 மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பக்க கழுத்து 3 மார்க் பண்ணியிருக்கிறோம், அதே 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம் கழுத்து வரைகிறதுக்கு. அடுத்தது ஆம்கோல். ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு ஆம்கோல் பாக்ஸ் போடணும். இங்கேருந்து எவ்வளோ அளவு எடுத்தோமோ 6.25 எடுத்திருக்கோம், அதே 6.25 இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் உயரமும் அதே 6.25 வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்துட்டு அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். 6.25 வைக்கிறோம். இது நேராக இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதே 6.25 இங்கே. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1.25 இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு போடுறதுக்கு. இங்கே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கு. இதை இருக்கிறத அப்படியே 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ 6.25 இருக்குங்களா, 2ஆக டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து தான் நம்ம வளைவு போடணும் ஆம்கோல் ரவுண்டு. ஆம்கோல் ரவுண்டு போடுறதுக்கு முன்னால் இங்கே நம்ம பாடி சுற்றளவு மார்க் பண்ணணும். இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நம்ம உடம்பில் அளந்தது மார்பு சுற்றளவு 38 இன்ச்சு. இப்போ நம்ம துணியில் போடும்போது இதை என்ன பண்ணணும், 38 இன்ச்சு டிவைடட் 4. 38 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 9.5 வருது. இது கூட ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். 10.5 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு. இதுதான் நம்ம பாடி சுற்றளவு. இப்போ நம்ம 10.5 தான் இங்கே அளக்கணும். இந்த ஆம்கோல் கோட்டு மேலே தான் வைக்கணும் 10.5 இன்ச்சு. அதுக்கு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு. இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டு இதில் போட்டுக்கலாம். இங்கே இந்த 10.5 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணோமோ அதில் ஆம்கோல் ரவுண்டு டச் பண்ணணும். இப்போ நம்ம போட்டிருக்க ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக என்னன்னு சொல்லி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கலாம். இப்படி பின் சைடு எடுத்துக்கிட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டை கையில் பிடிச்சிக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு இங்கே வைக்கணும். வச்சுட்டு இந்த ரவுண்டு மேலே இப்படி வச்சு கொண்டு வரணும். சரியாக இருக்குது. இப்படி தான் பார்க்கணும். ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது. இப்போ இது இங்கே என்ன அளவு எடுத்துருக்கோமோ அதுவே இங்கே இடுப்பு பகுதியிலையும் அதே அளவே எடுத்துக்கலாம். இங்கே மேலே மார்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு இங்கே இடுப்பு பகுதியிலையும் எடுத்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு
இப்போ இங்கே வந்து 10 எடுத்திருக்கோம். இது 1.5 சேர்த்து 12 ஆகிடுச்சு. இந்த 12 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது 12 அப்படியே எடுத்துக்கிறதுனால நம்ம இங்கே டாட் பிடிக்கிறதுக்குலாம் தனியாக ஒன்றும் அளக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே வச்சுக்கலாம். டாட்டுக்கு தனியாக துணி விடணும்னு சொல்லி தேவையில்லை. அடுத்தது கழுத்து வரைஞ்சிக்கலாம். கழுத்து ஃப்ரீஹேண்ட்லேயே வரைய தெரியும்னா வரைஞ்சிக்கலாம். இல்லை நம்ம இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரையலாம். அதாவது அவங்க இஷ்டம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போட்டோம்னா இப்படி போட்டுக்கலாம். இப்படி தான் யூஸ் பண்ணணும். இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரீஹேண்டில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் ஃப்ரீஹேண்ட்லேயே போடுறேன். இவ்வளோ தான் பேக் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுகள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நம்ம இது வந்து இந்த மார்பு சுற்றளவு வந்து உடலில் எடுத்தது. நேரடியாக உடலில் எடுத்த மார்பு சுற்றளவு வந்து 38 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கிறோம். அது ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த 1 இன்ச்சிலேருந்து நம்ம பின் உயரம் எவ்வளோ, ப்ளவுஸில் பின் உயரம் எவ்வளோ எடுக்கிறப்போ அதிலேருந்து அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். நான் பின் உயரம் வந்து 14.5 எடுத்தேன். பின் உயரம் ப்ளவுஸில் இருந்தது வந்து 14, அரை இன்ச்சு சேர்த்து 14.5 எடுத்திருக்கேன். இப்போ 14.5 இங்கே வச்சுருக்கேன். இங்கே ஒரு 14.5 இதே மாதிரி வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம இந்த பக்க கழுத்து, இந்த ஷோல்டரும் பக்க கழுத்தும் எவ்வளோ அளவுங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரே டவுட்டாக இருக்கும். நம்ம ப்ளவுஸு தைக்கிறவங்களுக்கு வர டவுட்டே இது தான். இது நம்ம கழுத்து எவ்வளோ வெட்டுறது, நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது, ஆம்கோல் எவ்வளோ வைக்கிறது, இதுதான் பெரிய டவுட்டாக இருக்கும். அதுக்கு தான் இது ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ மார்பு சுற்றளவு நம்ம 38 இன்ச்சு எடுத்திருக்கோம். பாடியில் எடுத்தது. இந்த 38 இன்ச்சை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 6.33 கிடைக்கிது. 6.33ங்கிறது 6.25 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 6.5 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம 6.25 வச்சுக்கலாம். இப்போ 6.25 இங்கேருந்து வச்சுருக்குறோம். இது வந்து 6.25. இங்கேருந்து இது வரைக்கும் 6.25 வச்சுருக்கோம். இப்போ நம்ம கழுத்து எவ்வளோ வேணும்னு சொல்லி நமக்கு தெரியணும். அந்த 6.25 திருப்பி மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே கிடச்ச 6.25 நம்ம மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து 3 கிடைக்கும். 3 சம்திங் கிடைக்கும். நம்ம வந்து 3 வச்சுக்கலாம். கழுத்து அகலமாக வேணுங்கிறவங்க 3 வச்சுக்கலாம். எனக்கு அகலம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க இங்கே 2.25 வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு குறைச்சிட்டு கூட வச்சுக்கலாம். எப்போவுமே இங்கே என்ன கிடைக்குதோ 6.25 2ஆக டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிட்டு கூட பக்க கழுத்து வச்சுக்கலாம். இது பக்க கழுத்து வச்சுட்டோம். இப்போ ஷோல்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம அதிலேருந்து பின் கழுத்து நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ பின் கழுத்து எடுத்துக்கிறோம். பின் கழுத்து வரைஞ்சிட்டு அடுத்தது ஆம்கோல் உயரம் வந்து இங்கே எவ்வளோ எடுத்தோமோ இங்கே 6.25 எடுத்திருக்கோம். அதே அளவு ஆம்கோல் உயரம் வச்சுக்கலாம். ஆம்கோல் உயரமும் 6.25 வச்சுக்கலாம். 6.25 வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்து ஆம்கோல் ரவுண்டு போடுறதுக்கு இங்கே 6.25 எடுத்திருக்கோம். அரை இன்ச்சு எப்போவுமே இங்கே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுறணும். இந்த மார்க் எப்படி வருதுன்னா இந்த 6.25 இங்கே எவ்வளோ அளவு எடுத்திருக்கோமோ அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 6.25 எடுத்துருக்கோமா, 2ஆக டிவைட் பண்ணோம்னா 3 சம்திங் வரும். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 2ஆக டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம இந்த வளைவு போட்டோம்னா ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சோம்னா ரவுண்டு வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அடுத்தது இப்போ இந்த மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். மார்பு சுற்றளவு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 38 இன்ச்சு நம்ம மார்பு சுற்றளவு பாடியில் எடுத்திருக்கோம். அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். 38 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 38 இன்ச்சு 4ஆக டிவைட் பண்ணோம்னா 9.5 வரும். 9.5லேருந்து நம்ம ஒரு லூஸ்க்கு ஒரு இன்ச்சு சேர்த்திக்கணும். 10.5. அந்த 10.5 தான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துருக்குறோம். இது எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு நம்ம தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு விட்ருக்கோம். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இது வந்து 12 இன்ச்சு வரும். 12 இன்ச்சு வருதுங்களா? அந்த 12 இன்ச்சை அப்படியே நம்ம கீழே இடுப்பு பகுதிக்கு வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம கீழே நம்ம இடுப்பு பகுதிக்கு 12 இன்ச்சு வைக்கும்போது நம்ம இந்த பின்பக்கம் பிடிக்கிற டாட் பிடிச்சி தைக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம வந்து விட வேண்டாம். இதிலே எல்லாம் வந்துடும். அதனால் இங்கே நம்ம சுற்றளவு நம்ம செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வைக்கிறோமோ அதே வந்து இடுப்புக்கிட்டையும் கீழே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பின்பக்கம் நம்ம ட்ரா பண்ணுறது. இனி கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பின்பகுதி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ப்ளவுஸோட கைப்பகுதி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ப்ளவுஸோட முன்பகுதி பட்டி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. எனக்கு வீட்டில் மிஷின் இருக்குது, தைக்க தெரியும். ஆனால் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்க தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தைக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வீடியோவை ஒரு தடவைக்கு 2 வாட்டியே பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கட் பண்ணி உங்கள் ப்ளவுஸை நீங்களே தைச்சிக்கலாம். நம்ம கட் பண்ண பிறகு இப்படி ரிவர்ஸில் பின்பக்கம் திருப்பி பார்த்தோம்னா நம்ம நெளியாக கட் பண்ணியிருந்தால் கூட அது நல்லா எடுத்து காட்டும். அப்போ நம்ம இது மாதிரி சிசர் வச்சு சரி பண்ணிக்கலாம். வளைஞ்சு கட் பண்ணியிருந்தோம்னா இப்படி சரி பண்ணிக்கலாம். அதை பின்பக்கம் திருப்பி போட்டோம்னா தான் நல்லா தெரியும். இப்போ அந்த 10.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம். அந்த இடத்துல தான் தையல் வரும். இந்த மடித்து தைக்கிற இடத்துல 1 இன்ச்சுக்கு கோடு போட்டோம்ல அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தையல் வரும். நாச் போடுற இடம்லாம் தையல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.